புதுச்சேரியில் நடந்த அறிவியல் உருவாக்குவோம் போட்டி திட்டத்தில் கிராமப்புற பள்ளி மாணவர் பரிசு பெற்று சாதனை படைத்தார். புதுச்சேரி அறிவியல் இயக்கம், பிரான்ஸ் நாட்டு பாரிஸ் பல்கலைக்கழகம், அறிவியல் தொழில்நுட்பத்துறை மற்றும் பள்ளி கல்வித்துறை இணைந்து 9வது ஆண்டு அறிவியல் உருவாக்குவோம் போட்டி நடத்தியது. இப்போட்டிக்காக புதுச்சேரியில் உள்ள அரசு பள்ளி மாணவ மாணவிகளிடமிருந்து ஜனவரி மாதத்தில் 40 ஆய்வு திட்டங்கள் பெறப்பட்டு அவற்றில் சிறந்த 12 ஆய்வு திட்டங்கள் தேர்வு செய்யப்பட்டு ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது. தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆய்வு திட்டங்கள் வீடியோவாக எடுக்கப்பட்டு பிரான்ஸ் பல்கலைக்கழகத்திற்கு அனுப்பப்பட்டு இதில் சிறந்த 4 ஆய்வு திட்டங்கள் தேர்வு செய்யப்பட்டு முதல் பரிசு பெற்ற திட்டத்திற்கு 300 யூரோவும் 2 மற்றும் 3ஆம் திட்டங்களுக்கு 100 யூரோவும் பரிசாக அறிவிக்கப்பட்டது. இந்த அறிவிப்பு பாரிஸிலிருந்து புதுச்சேரி கல்வித்துறைக்கு வியாழனன்று பகல் வீடியோ கான்பரன்ஸ் மூலம் அறிவிக்கப்பட்டது. இதில் வீணாகும் பொருட்களை வைத்து குறைந்த செலவில் உள்ளூர் வானிலை நிலையம் என்ற ஆய்வு திட்டத்தை சமர்ப்பித்த செல்லிப்பட்டு அரசு பள்ளியைச் சேர்ந்த மாணவர் மாணிக்கன் முதல் பரிசு பெற்றார். குறைந்த செலவில் கிராமப்புற மாணவர்களின் ஆய்வு திட்டத்திற்கு பாரிஸ் பல்கலைக்கழகம் பரிசு வழங்கியது மகிழ்ச்சி அளிக்கிறது என்று மாணவரும் ஆசிரியரும் தெரிவித்தனர். வேஸ்டா போன பாட்டில் மூடி எல்லாத்தையும் எடுத்து ஒரு வானிலை நிலையம் மாரி அமைச்சோம். நாங்க செஞ்ச அறிவியல் திட்டத்தை புதுவை அறிவியல் இயக்கத்துல சமர்ப்பிச்சோம். அது பிரான்சுக்கு அனுப்பி வச்சாங்க. அதுல ஃபர்ஸ்ட் பிரைஸ் எங்களுக்கு கிடைச்சது. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. லோக்கல் வெதர் ஸ்டேஷன் அப்படின்ற தலைப்புல ஒரு ப்ராஜெக்ட் பண்ணோம். அதுல என்னன்னாக்கா நம்ம வீட்டில் கிடைக்கிற லோ காஸ்ட் பொருள் எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணி கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு வெதர் ஸ்டேஷன் மீட்ரியாலஜிக்கல் ஸ்டேஷன்ல என்னெல்லாம் பொருள் இருக்குமோ அது எல்லாத்தையும் எங்க பள்ளியில இருக்கிற முதல் மாடியில நாங்க நிறுவி இருக்கிறோம். பரிசு பெற்ற மாணவன் மாணிக்கத்தை அறிவியல் தொழில்நுட்பத்துறை இயக்குநர் துவாரகநாத், கல்வித்துறை இயக்குநர் குமார், ரங்கநாதன், ஹேமாவதி, ரகுநாத் உள்ளிட்டோர் பாராட்டினர்.